ஆரம்பத்தில் வந்து என்னுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த காதில் வந்து அதிகப்படியாக ஒரு மாதிரி லிக்விடாக வந்துட்டு இருந்தது. ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது எனக்கு. ஒரு மைக் இறைச்சல் மாதிரியே சத்தம் வந்துட்டு இருக்கும். அது பல காது டாக்டருக்கெலாம் போயிட்டு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது ஆப்ரேஷன் தான் பண்ணால், இது வேறு வழியே இல்லை, நீங்கள் இது ஆப்ரேஷன் பண்ணணும். அதுனா 2 பண்ணணுன்றாங்க. இந்த ஒன்று பண்ணணும், பின்னாடி ஒன்று பண்ணி அந்த ஸ்கின் எடுத்து உள்ளே வைக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாஸ்டர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி. சரி, தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிற பயிற்சியில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 3 மாதத்தில் அந்த பயிற்சியெலாம் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இன்னும் குறைய ஆரம்பிச்சு. அந்த வலி இல்லை, அந்த வித்தியாசமான சவுண்டெல்லாம், அந்த மைக் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்கும், அந்த மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருக்கும் போதும் சைடு. அதெல்லாம் எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு. ஒரு 3 மாதம் பயிற்சியில் அது க்யூர் ஆகிடுச்சு. படிக்கட்டு யாருன்னா பயங்கரமான முக்கிய வரும், இறங்கினாலும் கீழே அப்படி பிடிச்சிட்டு தான் இறங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை, நார்மல் ஆகிடுச்சு. சாதாரணமாக ஒரு ஏறுற மாதிரி இருக்குது, இறங்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். மாஸ்டர் சொல்கிறத வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நல்லது. வாழ்க வளமுடன்.